லைட்டை ஆன் பண்ணி டிஸ்பிளேவை பார்த்தீங்கன்னா 30ங்கிறது ஃப்ளாஷோட ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப்பு பார்த்தீங்கன்னா பியில் இருக்குது, சேனல் 1ல் இருக்குது, ரெடிங்கிற ஆப்ஷனோட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிகர் இருக்குது. ட்ரிகரை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணதோட லெஃப்ட் சைடில் சிஹெச்னு இருக்கிறது சேனலு, இந்த ரைட் சைடில் இருக்கிறது குரூப்பு. இப்போ ஆன் ஆகி ஆஃப் ஆகும். இப்போ நம்ம என்னென்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறோம். இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்ப ஒன்றுமே இல்லை, கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்க்குற ஃப்ளாஷ் லைட்டு அடிக்கலை. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ சொல்ல போகிறேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா குரூப்பு சேனலை எனேபிள் பண்ணுறதுக்கான சுவிட்ச் இருக்குது. அது ஒன் டைம் அழுத்திக்கணும். அழுத்தினோன்னா பிளிங்க் ஆகும் லைட்டு. நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தது என்னென்னா குரூப்பில் பி இருக்குது, சேனல் 1 இருக்குது. நம்ம அந்த ஆப்ஷனில் வச்சுருந்தா மட்டும்தான் இப்போ நமக்கு வேலை செய்யும். ஸோ ஓகேங்களா. இப்போ திருப்பி குரூப் பட்டன் அழுத்திக்கிறேன். லெஃப்ட் சைடில் இருக்கிறது சேனல் 1 2ல் வச்சுக்கிறேன். ரைட் சைடில் குரூப் டி வரைக்கும் இருக்குது. அதை ஆஃப் ஆகிடுச்சுன்னா திருப்பி இந்த பட்டன் அழுத்தினா அந்த லைட் எரியும். திருப்பி அழுத்துகிறேன், பியில் வச்சுக்கிறேன். அங்கே நம்மள்கிட்ட என்ன இருக்குது, சேனல் 1லேயும் குரூப் பியிலையும் இருக்குது. இப்போ ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறேன், அடிக்க ஆரம்பிச்சிருச்சா? இவ்வளோ தான். இப்போ நம்மளோட கேமராவில் மாட்டி ஃபோட்டோ எடுக்க ரெடி ஆகிடுச்சு. ஆப்ஷன் இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தெரியுதுங்களா? இந்த பட்டன் அழுத்துறப்ப வேல்யூ பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப 40 50 வரைக்கும் வரும். நம்ம ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி 40 வரைக்கும் 50 வரைக்கும் வச்சுக்கலாம்.